நாம ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை வாங்க நமக்கு பணம் அவசியமா இருக்கு. அதுக்காக தான் நம்மள பெத்தவங்களும் உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு வராங்க. அது விவசாயமாகவோ, மீன்பிடி தொழிலாகவோ, தொழிற்சாலை வேலையாகவோ, இல்லனா அலுவலக வேலையாவோ இருக்கலாம். இந்த வேலைகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய வருவாய் தான் நம்ம குடும்பங்களுக்கு அடிப்படை ஆதாரமா இருக்கிறதுனால இத நம்ம குடும்பங்களின் வாழ்வாதாரம்னு சொல்றோம். ஒரு விவசாயியோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது விவசாயம். வறட்சி, வெள்ளம், பூச்சி தாக்குதல் போன்ற பல்வேறு பாதிப்புகளால விளைச்சல் பாதிக்கப்படும் போது விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அதாவது அவங்களுடைய அடிப்படை தேவைகளுக்கான, அதாவது உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, மருத்துவம், இந்த மாதிரி தேவைகளுக்கான பணம் அவங்க கிட்ட இல்லாம போகுது. விவசாயத்தை போலவே பல்வேறு தொழில்களை அழிக்கக்கூடிய வல்லமை படைத்த காலநிலை மாற்றம் ஏறக்குறைய எல்லா மனிதர்களின் வாழ்வாதாரத்தையுமே அழிக்க வல்லதுன்னு பாத்துக்கோங்களே. கொரோனா வந்துச்சு இல்லையா? அப்ப பொது முடக்கம் அறிவிச்சாங்க. அப்போ பல்வேறு தொழில்கள் முடங்கி போனதால ஏராளமானவங்க பாதிக்கப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அந்த மாதிரி அப்ப பெரும்பாலான எல்லா துறைகளுமே பொது முடக்கத்தால பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த தொழில்கள்ல அடிமட்ட தொழிலாளர்களா இருந்தவங்க தான் கூடுதல் சிரமங்களுக்கு ஆளானத நீங்க கவனிச்சீங்களா? வட மாநிலங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் சாப்பிடுறதுக்கு கூட பணம் இல்லாம நூத்துக்கணக்கான கிலோமீட்டர்கள் குடும்பத்தோட இந்திய சாலைகள்ல கால்நடையா நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதானே? ஆனா அதே காலகட்டத்துல சில குறிப்பிட்ட நிறுவனங்கள் வழக்கத்தை விட அதிகமா லாபத்தை ஈட்டினாங்க. ஏராளமான அலுவலக ஊழியர்கள் வீட்ல இருந்தே மடிக்கணினி மூலமா தங்களுடைய வேலைகளை தொடர்ந்து செஞ்சு வழக்கமான ஊதியத்தை வாங்கினாங்க. ஆனா கூலி வேலைக்கு போனவங்க வேலை இல்லாம பசியால வாடி போனாங்க. கொரோனா பேரிடரை போலவே காலநிலை மாற்றத்தாலையும் ஒவ்வொரு மனுஷனும் வெவ்வேறு விதமா பாதிக்கப்படுறாங்க. அலுவலகங்கள்ல வேலை செய்யறவங்களை விட திறந்த வெளியில வேலை செய்யற மக்கள் மிக அதிகமா பாதிக்கப்படுறாங்க. உதாரணமா கட்டுமான வேலைகள் செய்யறவங்க, நடைபாதை வியாபாரிகள், சாலை பணியாளர்கள் போன்றவங்க வெப்பாலை வீசக்கூடிய நாட்கள்ல வேலை செய்யவே முடியாது. அந்த மாதிரி வேலை செய்யல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த நாட்களுக்கான கூலியும் கிடைக்காது. அதனால அவங்க வறுமையை சந்திக்க நேரிடும். உலகத்தின் ஒட்டுமொத்த பல்லுயிர் வளங்களும் வேகமா அழிஞ்சு வர்றதால மீன்பிடி தொழிலாளர்கள், விவசாயிகள், அது போலவே நேரடியா காடுகளை தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு சார்ந்திருக்கக்கூடிய பழங்குடியினர், இந்த மாதிரியான மக்கள் எல்லாரும் கடுமையா பாதிக்கப்படுறாங்க. தொழிற்சாலைகள்லயும் தொழிலாளர்கள் வெப்பத்தால பாதிக்கப்படுறதுனால உற்பத்தி திறன் குறையுது. தூத்துக்குடியில ஏற்பட்ட வரலாறு காணாத மழை வெள்ளத்துல ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகள் உயிரிழந்து போச்சு. ஏராளமான விளை நிலங்களும் நீரில் மூழ்கி நாசமா போச்சு. இதனால ஏராளமான எளிய மக்களின் வாழ்வாதாரங்கள் அழிஞ்சு போச்சு. சென்னையில ஏற்பட்ட வெள்ளத்தின் போது தொழிற்பேட்டைக்குள்ள வெள்ளம் புகுந்ததால கோடிக்கணக்கான விலை மதிப்புள்ள எந்திரங்கள் பாழாச்சு. அதனால அங்க வேலை செஞ்ச தொழிலாளர்களுக்கும் நீண்ட நாள் வேலை இல்லாம போச்சு. சிறு குறு தொழில் முனைவோர் கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி காலநிலை மாற்றம் நேரடியா பாதிப்புகளை ஏற்படுத்துறதோட மறைமுகமாகவும் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது. உதாரணம் சொல்லணும்னா, ஒரு ஊர்ல ஒரு பெரிய துணிக்கடை இருக்குதுன்னு வச்சுக்குவோம். காலநிலை மாற்றத்தால அந்த கடை நேரடியா பாதிக்கப்படல அப்படின்னு சொன்னாலும் மக்களுடைய வாழ்வாதாரம் சிதைஞ்சு வருவாய் குறைஞ்சு போச்சுன்னா அவங்க கடைக்கு போய் பொருட்கள் வாங்குறது குறையும். அதனால அந்த துணிக்கடையும் கூட மறைமுகமா பாதிக்கப்படுது. அங்க வேலை செய்யக்கூடிய நூத்துக்கணக்கான ஊழியர்களை ஆபத்துல தள்ளுது. இப்படி காலநிலை மாற்றத்தால சங்கிலி தொடர் போல எல்லா தொழில்களுமே பாதிக்கப்படுது. தொடர்ந்து அரசோடைய வரி வருமானமும் குறைஞ்சு போகுது. வரி வருவாய் குறையறதுனால காலநிலை தீவிர நிகழ்வுகள் ஏற்படும் போது கூட அரசால மக்களுக்கு முழுமையா உதவ முடியாம போகுது. இப்படியே ஒட்டுமொத்த தேசமும் கூட பொருளாதார சிக்கல்ல மாட்டிக்குது. பொதுவா ஒரு நாட்டுல ஏதாவது இயற்கை சீற்றம் நடந்தா மற்ற நாடுகள் உதவுறது வழக்கம். ஆனா காலநிலை மாற்றம் எல்லா நாடுகளையுமே பாதிக்கிறதுனால வரும் காலங்கள்ல இப்படியான உதவிகளும் நமக்கு கிடைக்காம போகலாம். காலநிலை மாற்றத்தின் தீவிர நிகழ்வுகள் நேரடியான உயிரிழப்புகளை உருவாக்குறது மாதிரியே அதன் பொருளாதார தாக்கங்களும் கூட
வரலாறு காணாத சேதங்களை உருவாக்கும். ஒரு காலத்துல பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிட்டா சுற்றுச்சூழல் சேதங்களை அத வச்சு சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியையும் உடைச்சு நொறுக்கிறதா வளர்ந்து நிக்குது. மூச்சு காத்தே நச்சாகி போயிட்டா கையில இருக்கிற காசை வச்சுக்கிட்டு என்னதான் செய்ய முடியும்?